கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண விவகாரத்தில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த 2 பேருக்கும் இந்த விஷயத்தில் எந்த மாதிரியான தொடர்பு இருக்கிறது? இந்த 2 பேர் பற்றிய முழு விவரங்கள் என்ன சாலமன்? கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி இதுவரை 66 பேர் பலியான சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 3 வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விஷசாராயத்தை விற்பனை செய்த நபர்கள், இந்த விஷசாராயத்தை சப்ளை செய்த நபர்கள் என அடுத்தடுத்து சிபிசிஐடியின் கைது நடவடிக்கையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த விஷசாராயம் விற்பனை செய்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய மாதேஷிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியானது. அதாவது சென்னையை அடுத்த மாதவரம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள்ல இவர் விஷசாராயம் வாங்கி இங்கு கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்து வருவதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இதுவரை மொத்தம் 22 நபர்கள் சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில தற்போது மேலும் 2 வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியை சேர்ந்த பரமசிவம் மற்றும் முருகேசன் ஆகிய 2 வரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்த 2வரும் ஏற்கனவே வேறொரு வழக்குல அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நிலையில தற்போது சிறையில் அடைக்கப்பட்ட அந்த 2வரையும் போலீஸ் காவலில் 1 நாள் போலீஸ் காவலில் எடுத்தும் அவரை கைது நடவடிக்கை காண்பித்தும் தற்போது சிபிசிஐடி போலீசார் 1 நாள் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர் சிறையில் அடைக்கப்பட்டு இருப்பதால் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு கஸ்டடி மனு தாக்கல் செய்யப்பட்டு கைது நடவடிக்கையும் அதன் மேற்கொண்டுள்ளனர். இந்த கைது செய்யப்பட்ட இந்த 2வரையும் தற்போது போலீஸ் கஸ்டடிக்கு கொண்டு வந்து தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 2வரும் பரமசிவம் மற்றும் ஒருவர் என இந்த 2வரும் சின்னதுரை, அதாவது இந்த விஷசாராயத்தை விற்பனை செய்யக்கூடிய சின்னதுரையிடம் இவர்கள் வாங்கி அப்பகுதியில விற்பனை செய்திருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் 2வரிடமும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யாருக்கு இந்த விஷசாராயத்தை இவர்கள் விற்பனை செய்தனர், எந்தெந்த பொதுமக்களுக்கு இவர்கள் விற்பனை செய்தனர் என்பது தொடர்பாகவும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை இந்த வழக்குல மொத்தம் 24 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் மற்ற நபர்களிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த தொழிற்சாலை எந்த தொழிற்சாலையிலிருந்து இவர்கள் இந்த மெத்தனால் ஆனது வாங்கப்பட்டதோ அவர்களுக்கு சம்மன் அனுப்பியும் விசாரணை மேற்கொள்ளவும் சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.